ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஓவர் திங்கிங். முன்னெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை நினச்சி ஓவராக யோசிச்சுட்டு இருப்போம். பட் இப்போல்லாம் ஓவராக யோசிக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குதுல்ல. நமக்கே தெரியும் இது ரொம்ப சப்பையான ஒரு விஷயம், இந்த மாதிரிலாம் நடக்க சான்ஸே கிடையாது, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஆனாலும் நம்மளால் அதை ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்க முடியாது, அந்த விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியாது. கரெக்டுங்களா? அண்ட் சம்டைம்ஸ் ரொம்ப கடுப்பாகவும் இருக்கும். என்னடா அது மைண்டில் ஓடிட்டே இருக்கு, எப்படிடா அதை ஸ்டாப் பண்ணுறது, இதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் திங்க் பண்ணும்போது நமக்கு கடுப்பாக இருக்கும்ல. ஸோ இந்த ஓவர் திங்கிங் ஹேபிட்டை எப்படி பிரேக் பண்ணுறது, இந்த ஓவர் திங்கிங்லேருந்து நம்ம எப்படி தான் வெளியே வரது, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ முதல் விஷயம் வந்து வை டு வி ஓவர் திங்க், எதனால நம்ம ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. சரி, இப்போ நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஒரு சில கஷ்டங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு வழியில் நம்ம இருக்கலாம். பட் எல்லா விஷயத்தையும் நினச்சி நம்ம ஓவர் திங்க் பண்ண மாட்டோம். கரெக்டுங்களா? நமக்கு என்னதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் தான் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அது மூலமாக நமக்கு நிறைய பயங்கள் வரும். கரெக்டுங்களா? சரி, ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இன்செக்யூராக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட ஓவர் திங்க் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து கரியர் ஓரியன்டாக ரொம்ப இன்செக்யூராக இருக்கலாம், ஏதாவது கரியர்லையோ இல்லை பேஷன்லையோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் எதிர்பாராத நடந்தால் கூட ஓவர் திங்க் பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சென்சிட்டிவாக இருக்கும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்த ஓவர் திங்க் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வை டு வி ஓவர் திங்க் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா எதனால நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும், என்னதான் நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். சரி, இப்போ ரிலேஷன்ஷிப்பில் தான் நமக்கு பிரச்சனை, அதுதான் நமக்கு கொஞ்சம் இன்செக்யூராக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன் என்ன? இது நம்ம பார்ட்னர் கிட்ட போயிட்டு நமக்கான இன்செக்யூரிட்டிஸை ஓப்பனாக பேசலாம், அவங்க கிட்ட போயிட்டு ஒரு நல்ல கான்வர்சேஷன் மேக் பண்ணலாம். இந்த பாரு, இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கு, இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் பேசணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கேஷுவலாக பேசலாம். சரி, இப்போ நமக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு பயமா இருக்கு, ஏதாவது கரியர் ஓரியன்டாக பயங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போடலாம், நம்ம நிறைய உழைக்கலாம், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 10 மணி நேரம் கூட வேலை பார்க்கலாம். ஸோ இதுதான் பிரச்சனை, இதுதான் ரூட்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ரூட்டுக்கே நம்ம போயிட்டு அந்த பிரச்சனையை அழிச்சிடலாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட ரூட்டுக்கு போகணும், மேலே இருக்கிற அந்த சர்ஃபேஸை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ வை டு வி ஓவர் திங்க் நம்ம கேட்கும்போது இதுதான் பிரச்சனை சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரிய வரும். அந்த பிரச்சனையோட வேருக்கே நம்ம போயிட்டு அந்த வேருக்கு என்ன சொல்யூஷனை பார்த்து அதை வேரோட அழிச்சிடறோம். ஸோ அந்த ப்ராப்ளமே எய்தர் இல்லாமல் போயிடும் ஆர் நம்மளோட முடிஞ்ச பெஸ்ட்டை அதுக்கு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஒன்ஸ் வி டூ ஆல் தோஸ் எஃபர்ட்ஸ், அவ்வளோ பெஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் ஓவர் திங்க் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த ப்ராப்ளமே இல்லாமல் போயிடும். ஸோ பிரச்சனை இருந்தால் தான் நம்ம ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணும்போது ஏன் ஓவர் திங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிங்க, அந்த பிரச்சனையோட வேருக்கு போங்க, வேருக்கு போயிட்டு அந்த பிரச்சனையை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுங்க. ஓவர் திங்கிங் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட், ரொம்ப ரொம்ப காமெடியான ஒரு பாயிண்ட். அதுதான் உருவமே இல்லாத ஒரு எதிரியை உங்களால் அழிக்க முடியாது. யூ கான்ட் டெஸ்ட்ராய் an enemy that does not have any shape or form. நான் ஏன் அப்படி சொல்றேன், ஏன் உருவம் இல்லாத ஒரு எதிரியை அழிக்க முடியாதுன்னு நான் சொல்றேன்? இதுக்கும் ஓவர் திங்கிங்க்கும் என்ன சம்பந்தம்? சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓவர் திங்க் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல ஆக்சுவலா என்ன நடக்குது, நிறைய எண்ணங்கள் ஓடுது, நம்மளோட எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் வேகம் அதிகமா இருக்கு. கரெக்டுங்களா? அது பாட்டுக்கு வேகமா ஓடிட்டே இருக்கு, நம்மளால நம்ம எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுதான் ஓவர் திங்கிங். பட் ஓடுற அந்த எண்ணங்களுக்கு உருவம் இருக்கா, அந்த எண்ணங்களுக்கு உயிர் இருக்கா, அந்த எண்ணங்களுக்கு ஏதாவது ஒரு ஷேப் இருக்கா? இல்லைங்கல்ல. ஸோ உருவமே இல்லாத ஒரு எதிரியை நம்மளால எப்படி இங்கே அழிக்க முடியும்? நம்மளால அதை கண்ணிலேயே பார்க்க முடியல, கொரோனா மாதிரி. ஸோ அந்த எதிரியை நம்ம அழிக்கணும் அப்படின்னா அந்த எதிரிக்கு நம்ம முதல்ல ஒரு உருவம் கொடுக்கணும். ஸோ ஓவர் திங்கிங்க்கு நம்ம எப்படி ஒரு உருவம் கொடுக்கறது? ஐடியா இருக்கு, அதுதான் ஒரு பேப்பர். ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு நோட் பேட் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு டைரி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டைரியை எடுத்துட்டு நீங்கள் உங்களோட பிரச்சனையோ நீங்கள் எந்த விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணுறீங்களோ அது நீங்கள் உங்கள் டைரியில் நீங்கள் எழுதலாம். சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் லைனில் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஐ எம் worried about this, this thing hurts me, I am so sad about blah blah blah. ஃபர்ஸ்ட் லைனில் இதுதான் என்னோட பிரச்சனை, இதனால தான் நான் ஓவர் திங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷார்ட்டாக எழுதலாம், ஆர் நீங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக வேணால் எழுதலாம். இது நான் சும்மா சொல்கிற ஒரு மாடல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் எழுதிட்டோம், இதுதான் நம்ம பிரச்சனை சொல்லிட்டு நம்ம எழுதிட்டோம். அப்புறம் ஒரு ஆரோ மார்க் போட்டுட்டு செகண்ட் லைனில் எதனால நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன், இதுதான் நம்ம ப்ராப்ளம்னு தெரிஞ்சிருச்சு, பட் எதனால நான் நினச்சி ஃபீல் பண்ணுறேன், எதனால இதை நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த லைனில் எழுதுவோம். அதை பற்றி கூட கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆரோ மார்க் போட்டு 3வது லைனில் இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு அதையும் நம்ம யோசிச்சு அதையும் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக எழுதுவோம். ஒரு விஷயத்துக்கு 5-6 சொல்யூஷன் கூட இருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ முதல் லைன், 2வது லைன், 3வது லைன், நீங்கள் இவ்வளோ லைன் வேணால் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக எழுதும்போது உங்களோட எதிரிக்கு நீங்கள் ஓவர் திங்க் பண்ண உங்கள் தாட்ஸுக்கு ஒரு உருவம் கிடச்சிருச்சு, அது இப்போ பேப்பர்லேயே வந்துருச்சு, அதை உங்களால் கண்ணாலேயே பார்க்க முடியுது. ஸோ கண்ணால் பார்த்துட்டோம் நம்ம எதிரியை, இப்போ நம்ம எதிரியை கண்டிப்பாக அழிக்க முடியும்ல. ஸோ ஆக்சுவலாக அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கன்னா, நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி வரும். ஓகே, இதுதான் ப்ராப்ளம் போல, இதனால தான் நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோம் போல, இதனால தான் நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம் போலன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருங்க. ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் தட் விஷுவல் ஃபார்ம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, உங்களால் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக அது ஒர்க் பண்ண முடியும், உங்களால் அந்த எதிரியை ஈஸியாக அழிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ
ஸோ அவ்வளோ சொல்யூஷன்ஸ் நம்ம எழுதிட்டோம். அந்த சொல்யூஷனில் ஒரு சொல்யூஷன் கூட நம்ம கிளிக் ஆகாமல் போயிடும். நீங்களே சொல்லுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. அண்ட் அதே மாரி இது சொல்யூஷன் இல்லை நவீன், எனக்கு சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தட்ஸ் டோட்டலி ஓகே. கரெக்டுங்களா? பிகாஸ் லைஃப்பில் எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நாம் ஒன்றும் கடவுள் கிடையாது, நமக்கு வந்து எல்லாமே செம்மையாக அமையிறதுக்கு. ஒரு சில விஷயங்களுக்கு சொல்யூஷன் இல்லைன்னா கூட தட்ஸ் ஓகே. அதுதான் வந்து ரியாலிட்டி. அது யாருனாலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்களோ உங்களோட எதிரிக்கு ஒரு உருவம் கொடுங்க, ஒரு பேப்பரில் எழுதுங்க. அண்ட் உருவம் கொடுத்த அந்த எதிரியை அப்புறமா செஞ்சிருங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்த பாயிண்ட்டும் வந்து ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட். அதுதான் தாட்ஸ் ஆர் ஜஸ்ட் தாட்ஸ். எண்ணங்கள் எண்ணங்கள் மட்டுமே. எண்ணங்களுக்கு உயிர் கிடையாது. தாட்ஸ் வந்து ரொம்ப ஹார்ம்லெஸ் தாங்க. அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த வடிவமும் கிடையாது, அதுக்கு எந்த பவரும் கிடையாது. தாட்ஸ்னால ஒன்றுமே பண்ண முடியாது. தாட்ஸ் ஆர் ஜஸ்ட் தாட்ஸ். அது பாட்டுக்கு உங்கள் மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஓவராக நினைக்கிறதுனால அது கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்னு எந்த அர்த்தமும் கிடையாது. நம்ம ஓவராக யோசிக்கிற ஒரு விஷயம், அந்த பயம் கண்டிப்பாக நடந்துரும்னு சொல்லிட்டு எந்த கேரண்டியும் கிடையாது. ஓகேங்களா? உங்கள் மைண்டில் தாட்ஸ் வேகமாக ஓடிட்டு இருக்கு, அவ்வளோதானே தவிர அதுக்கும் ரியாலிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இனிமேல் நீங்கள் ஓவராக யோசிக்கும் போது உங்கள் தாட்ஸை தூக்கி நீங்கள் தனியாக ஒரு இடத்துல வச்சிடலாம். ஓகே, இதுக்கு பேர் ஓவர் திங்கிங் போல, நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிக்கிறோம் போல, பட் ரியாலிட்டி வேற, ரியாலிட்டி இந்த பக்கம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நடக்க சான்ஸே இல்லை போல, இதுதான் லைஃப், இதுதான் ஓவர் திங்கிங் போலன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தனியாக வச்சு பாருங்கள். அது ஒரு தனி என்டிட்டியாக பாருங்கள். பிகாஸ் தாட்ஸ் வெறும் தாட்ஸ் தான். நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறனால அந்த விஷயம் நடந்துடும். நீங்கள் பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு எந்த கேரண்டியும் கிடையாது. இன்ஃபேக்ட் உங்கள் லைஃப்பை நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஒரு 1000 விஷயத்தை ஓவர் திங்க் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் ஓவர் திங்க் பண்ண மாதிரி ஒரு 2 விஷயமோ 3 விஷயமோ தான் நடந்திருக்கும். பட் அது கூட வந்து நடந்திருக்குமோலாம் சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ஓவர் திங்க் பண்ணுறது நடக்காது. அதுதான் வந்து ஒரு பிலீஃப், ஒரு ஃபேக்டும் கூட. ஓகேங்களா? ஸோ இனிமேல் எந்த விஷயத்தை நினச்சும் ஓவராக யோசிக்காதீங்க. அண்ட் ஓவராக யோசிக்கிறனால அதுக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுதா? கிடையாது. நமக்கு நாமளே தேவையில்லாமல் ஓவராக நமக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்றுமே அதை சப்ப விஷயத்தை ஊதி பெருசாக்கிட்டு இருக்கோம். ஸோ ரிலாக்ஸாக இருங்க, காமாக இருங்க. தாட்ஸ் ஆர் ஜஸ்ட் தாட்ஸ். நீங்கள் ஓவராக யோசிக்கிறனால அந்த மாதிரி எந்த விஷயமும் நடந்துட போகிறது கிடையாது. சரிங்களா? இங்கிலீஷில் ரொம்ப அழகான ஒரு கவிதை இருக்குது. அதுதான் வந்து திங்கிங் வில் கிவ் யூ அ சொல்யூஷன், பட் ஓவர் திங்கிங் வில் ஒன்லி கிவ் யூ கன்ஃபியூஷன். ஸோ யோசிங்க, பட் ஓவராக யோசிக்காதீங்க. ஃபீல் பண்ணுங்க, பட் ஓவராக ஃபீல் பண்ணாதீங்க. அழுங்க, பட் ஓவராக அழாதீங்க. என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதோ, லைஃப்பில் ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்கிறதோ, ஒரு சில பயங்கள் இருக்கிறதோ அப்பப்போ ஓவர் திங்க் பண்ணுறதுனா ரொம்ப நார்மல் தாங்க. நான் வந்து அப்நார்மலாக இருக்கேன், எனக்கு வந்து நான் ரொம்ப யோசிக்கிறேன், பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்களே போட்டு ஓவராக யோசிக்க வேண்டாம். சரிங்களா? என்னவா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்லிட்டு நம்புங்க. ஹோப்புங்கிற வார்த்தையோட அழகான ஒரு விஷயம் இங்கே எதுவுமே கிடையாது. பிலீஃபோட ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இங்கே எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ எப்போவுமே நம்புங்க, உங்களை நம்புங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஓவர் திங்கிங்காக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் அதுலேருந்து ஒரு நாள் வெளியே வர முடியும். இன்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நாளைக்கு முடியும். நாளைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நாளான்னைக்கு முடியும். ஒன்றுமே இல்லாத சப்ப விஷயத்தை நினச்சி ஓவராக யோசிக்காதீங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. சரிங்களா? எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஓவர் திங்க் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் சீக்கிரம் சரியாகிடும்னு சொல்லிட்டு நம்புங்க. அண்ட் எப்பவுமே ஒரு பிலீஃபோடு இருங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு டாபிக் வேணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு செல்ஃப் ஹெல்ப் டாபிக் நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணுற ஒரு டாப்பிக்கை நான் கண்டிப்பாக பேச ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு நோட்டு, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் இது எனக்கு. ஏன்னா இதுதான் என்னோட 100th பாட்காஸ்ட். நான் பண்ணுற 100வது பாட்காஸ்ட் ஆர் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். டிசம்பர் 24, 2018 ஆரம்பித்த ஒரு ஜேர்னி இது. மோர் தென் 2.5 இயர்ஸாக போயிட்டுருக்கு. ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு அழகான ஜேர்னியில் 100 பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களோட அன்பு, ஆதரவு, சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நானும் கொடுத்து உங்களை சிரிக்க வச்சுட்டே இருக்கேன். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறையா அழகான பாட்காஸ்ட்டுக்கு, நிறைய அழகான பாசிட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காமல் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னொரு செம அழகான ஒரு வீடியோவோட சந்திப்போம். டாடா, பை பாய்.